Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன் friends. நான் EBINA GIFTLIN. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி அண்ட் கேர்ள்ஸ் ரிலேட்டடா தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுல இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழ ரெட் கலர் subscribe பட்டன் இருக்கு. அதை just click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. and இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. சோ friends, first of all பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு subscribe பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் plus நம்ம வீடியோஸ் பார்க்கறவங்க, லைக் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ friends, இந்த வீடியோல நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா Pond's charcoal face wash உடைய ரிவ்யூ தான். So friends, இந்த ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட ஃபேஸ்ல வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் வந்துருந்துச்சு ஆர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. So first of all, இதோட நேம் வந்து பாத்திரலாம். So இது பாத்தீங்கன்னா Pond's Pure White Anti-Pollution Plus Purity Face Wash with Activated Charcoal. So இதுல பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல். இப்போ வந்து இதோட பேக்கேஜிங் பாத்திரலாம். So இது வந்து ஒரு சூப்பரான நீட்டான கிளீன் பேக்கேஜிங்ல வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட், black and grey கலர், இந்த 3 கலர்ஸும் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஜாயின் பண்ணி தான் இந்த ஒரு டிசைன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட அவுட்டர் பேக்கேஜிங் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் அப்படியே இதோட கேப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜாயின் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ தட் சில டியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கேப் வந்து நம்ம எங்கேயாவது போட்டுருவோம், ஒரு தொலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிக்கும், ஏர் போக ஆரம்பிச்சோடனே. இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து இந்த இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கிறதுனால ஸ்பீடாக வந்துட்டு நமக்கு ட்ரை ஆகாது. இதை எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளால க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் ஃபார்மில் வருது. மற்ற ஃபேஸ் வாஷ் வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ல இருந்துட்டு நமக்கு ப்ராடக்ட் வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிகாஸ் இந்த ப்ராடக்ட் அந்த பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ரொம்ப வந்து ஃபிளெக்சிபிளா இருக்குது. சோ ஈஸியா நம்மளால வந்து ப்ராடக்ட்டை ஸ்குவீஸ் பண்ணி எடுக்க முடியும். நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கரெக்டா நம்மளால எடுக்க முடியும். அண்ட் இந்த பேக்கேஜ்ல பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் பத்தின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது எப்படி வந்து யூஸ் பண்ணும், ஹவு டு யூஸ் கொடுத்திருக்காங்க, இன்கிரிடியன்ஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது காஷன்ஸ் இருக்கா, வார்னிங் இருக்கா அப்படிங்கறது இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் வச்சிருக்கிறது வந்து 50 கிராமோட, இது 50 கிராம். சோ இது பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 95 ரூபீஸ் வந்து வருது. அண்ட் இதுல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா பாரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ அப்படிங்கிறது இதுல வந்துட்டு சொல்லிருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆக்டிவேட்டட் சார்கோல் கிடைக்குது. பேம்பு சார்கோல், அதாவது முளை இருக்கு இல்லையா, பேம்பு. சோ அதோட சார்கோல் இருக்குது. பிளஸ் பாத்தீங்கன்னா விட்டமின் B3 வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிருக்கிறதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. கிரீம் இருக்கு, பல ஃபேஸ் வாஷ் இருக்குது. அந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு சார்கோல் ஃபேஸ் வாஷ். ஸோ சார்கோல் அப்படின்னா பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி தான். நம்ம வந்துட்டு நம்ம பல்லு பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டெயினா இருக்கும், ரொம்ப அழுக்கா எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். ஸோ அந்த பல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல வந்துட்டு திரும்ப கொண்டு வரதுக்கு நம்ம வந்து சார்கோல் வச்சு பிரஷ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெசல்ஸ், பாத்திரத்தை வந்துட்டு கிளீனா வந்து கழுவுறதுக்கும் பார்த்தீங்கன்னா சார்கோல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயத்துக்கு சார்கோல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டு கெட் சம்திங் கிளீன் பண்ணி கிடைக்கிறதுக்கு வேண்டி நம்ம சார்கோல் யூஸ் பண்றோம். இந்த ஃபேஸ் வாஷ்லயே சேம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து கிளீனா ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும். சோ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம பாடி பாத்தீங்கன்னா டீடாக்சிஃபை பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் டீடாக்சிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிற ஒரு நார்மல் ஃபேஸ் வாஷ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐலைனர், காஜல் எல்லாம் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அந்த ஒரு ஐலைனரா இருந்தாலும் சரி, காஜலா இருந்தாலும் சரி, அதோட அந்த பிளாக் கலர் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு சுத்தி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம மேக்கப் ரிமூவர், ஆயில் ஏதாவது வந்து வச்சு கிளியரா ரிமூவ் பண்ணா மட்டும்தான் அந்த காஜலா இருந்தாலும் சரி, ஐலைனரா இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டா வந்து கிளீன் ஆகும். பட் இதுல பாத்தீங்கன்னா சார்கோல் ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஐலைனர் அண்ட் காஜல் எல்லாம் பாத்தீங்கன்னா சார்கோல் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க டு கெட் தட் பிளாக் கலர். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ்லயும் சார்கோல் வந்து ஆட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து காஜல் அண்ட் ஐலைனரும் சூப்பரா வந்து கிளீன் பண்ணிரும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர் ஆர் ஆயில் வந்து அப்ளை பண்ணி தான் காஜல் அண்ட் ஐலைனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பத்தி ரிவ்யூ பண்ணிருக்கேன். அப்பவும் பாத்தீங்கன்னா நான் வந்து காஜல் அண்ட் ஐலைனர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வாஷ் பண்ணி பார்த்திருக்கேன். அது வந்து கம்ப்ளீட்டா போனது கிடையாது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து காஜல் அண்ட் ஐலைனர் போட்டுட்டே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த காஜல் அண்ட் ஐலைனர் கம்ப்ளீட்டா எந்த டார்க்னஸுமே இல்லாம ஃபுல் ஐஸ்லயுமே வந்துட்டு ரிமூவ் ஆயிருது. சோ அது பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் உடைய டெக்ஸ்டர் வந்து ஒரு நல்ல கிரீமியான ஒரு டெக்ஸ்டர். அதனால நமக்கு ஈஸியா வந்து அப்ளை பண்ணி ஒரு லேத்தரா நம்ம கிரியேட் பண்ணி அதை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் உடைய கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் கிரேயிஷ் கலர்ல தான் இருக்குது. சோ இப்போ வாங்க இந்த ஃபேஸ் வாஷை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் வந்து ஐ மேக்கப் பண்ணியிருக்கேன், காஜல், ஐலைனர் போட்டிருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஐப்ரோவும் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஃபேஸ வந்து வெட் பண்ணியிருக்கிறேன். நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தண்ணி வச்சு நல்லா வந்து நனச்சுக்கோங்க ஃபேஸ. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு சைஸ் நான் எவ்வளோ எடுத்திருக்கிறேன்னு பாருங்க. இவ்வளோ நமக்கு போதும் நம்ம கம்ப்ளீட் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா நான் அதில கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்மளால வந்துட்டு லேத்தர் கிரியேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ரப் பண்ணேன். லேத்தர் நல்லா கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இத வந்துட்டு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். அண்ட் மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் கம்ப்ளீட்டா வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஜஸ்ட் வந்துட்டு வெளியில வந்து ஹைலைட்டடா தெரியிற ஏரியா மட்டும் இல்லாம, சைட்ஸ்ல போகணும். அண்ட் ஹேர் லைன் கிட்ட எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கிளீனா வந்து நம்ம ஃபேஸ வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ பார்க்குற மாதிரி இந்த ஜா லைனுக்கு கீழ எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். பிகாஸ் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் அது. ஒரு ஃபேஸோட பார்த்தீங்கன்னா, ஜாயின் ஆயிருக்கக்கூடிய பார்ட். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ நம்ம வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா சர்க்குலர் மோஷன்ல ரப் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா இம்ப்யூரிட்டீஸுமே நம்ம ஃபேஸ்லேருந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2 ஃபிங்கர் எடுத்துட்டு என்னோட ஹேர் லைன் ஏரியா, அந்த ஃபார்ஹெட் ஏரியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து 2 ஃபிங்கர் வச்சு பண்ணோம்னா, ஈஸியா வந்து கிளீன் பண்ண முடியும் நம்மளால. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா கண்ணில் இருந்து ஐலைனர் அண்ட் காஜலையும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் ஜஸ்ட் ஒரு ஸ்டெயின் மாதிரி இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ நான் வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். அதையுமா பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே வந்து சார்கோல் ஆட் பண்ணியிருப்பாங்க. சார்கோல் பேஸ் ப்ராடக்டாக இருக்கும். அதனால அந்த பிளாக் கலர் வந்து நமக்கு கிடைக்குது. அதை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கு. ஒன்றுமே என்னோட ஸ்கின்ல இல்லை, ஃபேஸில் எதுவுமே நான் வந்து போடல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா க்ளீன் பண்ணிட்டு இது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி ட்வைஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு த்ரைஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3 தடவைக்கு மேலே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 தடவை, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ராடக்டோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ்க்கு 50 கிராம் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃபேஸை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்டான ஒரு ரேடியன்ட், அதாவது அந்த டர்ட், எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்து கிளீனா ரிமூவ் பண்றதுனால நமக்கு இன்ஸ்டன்டான ஒரு ரேடியன்ஸ், ஒரு பிரைட்னஸ் வந்து நம்ம ஸ்கின்ல நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆக்டிவேட்டட் சார்கோல் பாத்தீங்கன்னா ஒரு கீ இன்கிரிடியண்டா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் லைக் ஸ்வெட்டா இருந்தாலும் டர்ட்டா இருந்தாலும் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கிளீனா ரிமூவ் பண்ணுது. நம்ம ஸ்கின்னை பாத்தீங்கன்னா பியூர் ஆக்குறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ்ல பாத்தீங்கன்னா பாரபன், சல்ஃபேட் இந்த மாதிரி ஹார்ஷான எந்த கெமிக்கல்ஸுமே கிடையாது. பாண்ட்ஸ் சார்கோல் ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜென்டலா தான் ஒர்க் பண்ணும். ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணும். ரொம்ப ஹார்ஷா இருக்காது. ரொம்ப ரொம்ப ஜென்டலா மைல்டா தான் இருக்கும். அண்ட் சில ஃபேஸ் வாஷ் மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் கையில அப்ளை பண்ணி லேத்தர் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம கையில வச்சுட்டு 2-3 தடவை ரப் பண்ணாலே நல்ல ஒரு லேத்தர் வந்து கிரியேட் ஆயிரும். அதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸை வந்துட்டு ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணி நம்ம டவல் வச்சு வைப் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஃபீல் பண்ணும். சார்கோல் பாத்தீங்கன்னா அழுக்க வந்து வேரோட கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ்ல இன்க்ளூட் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பியூரா கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. டிராவல் ஃப்ரெண்ட்லி ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்கா தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஷவுட் அவுட் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுசியா எஸ் அண்ட் சுதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் கமெண்டிங். உங்களோட நேமும் நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷவுட் அவுட் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட் கமெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷவுட் அவுட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா 2 மைனஸ் பாயிண்ட் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டன்ட் ரேடியன் கிடைக்கும். அதுவும் இந்த ப்ராடக்ட்ல வந்து கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து சம்டைம்ஸ் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுவும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்குது. பட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து எனக்கு அவ்வளோவா ஃபீல் ஆக மாட்டேங்குது. அதுதான் என்ன அப்படின்னு தெரியல. நான் வந்து 2 வீக்ஸாக இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே இன்ஸ்டன்டான ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஆக்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு நம்ம ஸ்கின் வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அது வந்து ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டா நான் வந்து சொல்லலாம். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு டீப்பா கிளீன் பண்ணுது இல்லையா? எல்லா ஆயிலுமே ரிமூவ் பண்ணிடுது. அழுக்கு, ஸ்வெட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுனால ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பிகாஸ் ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸஸா ஆயில் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளீனா ரிமூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணும். பட் ஃபார் ட்ரை ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து ஆயில் லேக்கிங்கா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ட்ரையா இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஸ்கின்ல வச்சு அப்ளை பண்ணி கிளீன் பண்ணும்போது
இன்னுமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி வின்டர் டைம்ல பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் பீப்புள் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. மற்ற நார்மல் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் பாத்தீங்கன்னா நீங்க வந்து த்ரூ அவுட் த இயர் எப்போ வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து சம்மர் டைம்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் சம்மர் டைம் பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்குமே ஓரளவுக்கு ஆயிலியா இருக்கும், ரொம்ப ஸ்வெட்டியா இருக்கும் நம்ம ஸ்கின். அதனால பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நீங்க வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். பட் நீங்க வந்து வின்டர் டைம்ல கண்டிப்பா ட்ரை ஸ்கின் பீப்புள் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாண்ட்ஸ் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் உடைய ரிவ்யூ வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். பிளஸ் பாயிண்ட்ஸும் சொல்லிட்டேன், மைனஸ் பாயிண்ட்டும் சொல்லிட்டேன். ஸோ நீங்க வந்து இதை வாங்கணுமா வேண்டாமா, யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வந்து நீங்க இதை வாங்குங்க அப்படின்னு உங்ககிட்ட புஷ் பண்ண முடியாது, நீங்க வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இருக்குதா, நீங்க வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்கணும்னா வாங்குங்க, இல்லைன்னா கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.